ஹே படிஸ். காலங்காலமா பெண்களுக்கு எதிரான அபியூஸா இருக்கும், ஹராஸ்மென்ட்டா இருக்கட்டும், இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ரீசென்ட் டேஸ்ல சின்ன சின்ன குழந்தைகள் கூட ரொம்பவே அதிகமா அது நடக்குதுன்ற நெறைய நியூஸ நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நெறைய பேர் சொல்றாங்க, போதைப் பொருளுடைய பயன்பாடு அதிகமாயிடுச்சு. ஸோ அது மிகப்பெரிய காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சில பேர் இங்க தண்டனைகள் சரியா இல்ல. அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாரி சொல்றாங்க. எனக்கு இந்த 2 கருத்துலயுமே உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். முழுசா கேட்டுட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரக்ஸே எடுத்துப்போம். அது ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்ல வேற எந்த விதமான போதையா இருக்கட்டும். இந்த போதை பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெர்சன், இல்ல போதைய எடுத்துக்கக்கூடிய ஒரு பெர்சன் வந்து எப்படி தன்னை எக்ஸ்போஸ் ஆயிப்பாங்க அப்படின்னா, தான் இன் டெப்த்ல இருக்கக்கூடிய தன்னுடைய இன்டீரியர் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபீலிங்ஸ தான் வந்து வெளிப்படுத்த முடியாத, வெளிப்படுத்த ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கக்கூடிய, பயந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, பயங்கரம் பயம் இல்லாம அத எக்ஸ்போஸ் பண்ருவான். அது எமோஷனா இருக்கலாம், அழுகையா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கோவமா இருக்கலாம், இல்ல காமெடியா இருக்கலாம். அவன் ரொம்ப காலமா அவன் மனசுல வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணணும். இதான் போதையாட்ட ஒரு பெர்சன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ரேப் பண்றவன், இந்த மாரி விஷயங்கள் பண்றவன் இருக்கான் இல்லையா? இவன்லாம் சரக்கு அடிச்சதுனால, இல்ல அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அப்படி தாட் அவனுக்கு வரல. ஆல்ரெடி அவன் அப்படிப்பட்டவன் தான். அப்படிப்பட்ட எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு. அவன் அப்படிதான் சமுதாயத்த பார்த்துட்டு இருக்கான். அப்படிதான் பெண்கள பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த சரக்கு உள்ள போன உடனே அதுக்கான தைரியம் கிரியேட். ஃபர்ஸ்ட் அவன் பயந்துட்டு இருந்திருக்கலாம். கண்ட்ரோல்டா இருந்திருக்கலாம். இல்ல மாட்டிக்க போறோம்ன்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அந்த பயன்றத இந்த சரக்கு எடுத்துட்ட உடனே அந்த விஷயத்த அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ போதை தான் இந்த ஒரு ஐடியாவே அவனுக்கு குடுத்துச்சு. இந்த ஒரு விஷயத்தையே அவனுக்கு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத என்னால ஒத்துக்கவே முடியாது. ஆல்ரெடி அவன் தப்பான ஒரு பெர்சன் தான். ஆல்ரெடி அவன் ஒரு மோசமான பெர்சன் தான். ஸோ போதை எடுத்துக்கிட்ட உடனே அவனுக்கு அதுக்கான தைரியம் தான் கிரியேட் ஆயிருக்கே தவிர, போதை அவன அப்படி மாத்துச்சுன்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இப்ப எல்லாம் நீ வந்து ட்ரக்ஸ என்கரேஜ் பண்றியா? அதெல்லாம் தப்பு இல்லன்னு சொல்றியா? அத பேன் பண்ண வேணாம்னு சொல்றியான்னா, அப்படி சொல்ல வரல. கண்டிப்பா அது பேன் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதன் மூலமா இத கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஏன்னா அந்த தைரியம் இல்லாம இருக்கான்ல, அவன வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவனுக்கு இந்த தைரியத்த குடுக்காம இந்த போதைய தடை பண்றது மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனாலும் இத முழுசா நம்ம ஒழிச்சிட்டோம்ன்றதால இந்த விஷயம் ஒழிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு அதிகார திமிர்ல இருக்கிறவன், இல்ல ஒரு பணம் நெறைய படைச்சவன் வந்து, அவனுக்குள்ள இந்த மாரி ஒரு கேவலமான எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, அவன் போதை எடுத்துக்கலனா கூட அவன் ட்ரக்ஸ யூஸ் பண்ணலாம் கூட, அவன் ஈஸியா அத பண்ணுவான். ஒரு பெண்ண அப்யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ரேப் பண்றதா இருக்கட்டும், இத அவன் பண்ணுவான். ஏன் அப்டின்னா, என்ட்ட பணம் இருக்கு. என்ட்ட வந்து இந்த அதிகாரம் இருக்கு. நான் ஈஸியா வெளில வந்துருவேன். என்ன எவனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அந்த அதிகார போதை அவனுக்கு இருக்குல்ல, அத வச்சு அவன் பண்ணிடுவான். ஸோ ட்ரக்ஸ நம்ம ஸ்டாப் பண்றது மூலமா இந்த எண்ணத்த ஸ்டாப் பண்ண முடியுமா அப்டின்னா, கண்டிப்பா முடியாது. அதே மாரி அடுத்து பனிஷ்மென்ட் சொல்றாங்க. ஒரு தீவிரமான ஸ்ட்ரிக்ட்டான பனிஷ்மென்ட் குடுத்தா இதெல்லாம் மாறிடுங்க அப்டின்னு சொல்றாங்க. அதுலயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னா, பனிஷ்மென்ட் மூலமா வந்து, ஐயோ! இப்படி பண்ணா அப்படி நடந்துரும்ன்ற பயத்துல ஸ்டாப் வேணா பண்ணுவான். அவனுக்கு கொஞ்சம் பயம் வேணா இருக்கும். ஆனா, அந்த பயம்ன்றது அவனுக்குள்ள அந்த எண்ணத்தையே வராம மாத்துமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அது எண்ணம்ன்றது இருக்கும். அந்த எண்ணத்த அவன் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த பனிஷ்மென்ட் அவன ஸ்டாப் தான் பண்ணுமே தவிர, இதுக்கான சொல்யூஷனா அது இருக்குமா? அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்ப இந்த 2 விஷயமுமே வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு அவன ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வந்து டோட்டலி ஆல்கஹால் எடுக்கிறது மூலமாவும், அண்ட் இந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டான பனிஷ்மென்ட்ஸ கொண்டு வரது மூலமாவும் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல இந்த மாரி சம்பவங்கள கொஞ்சம் ரெடியூஸும் பண்ண முடியும். கணக்குகள குறைக்க முடியும். நான் ஒத்துக்கிறேன். ஆனா முழுக்க முழுக்க இந்த மாரி சம்பவமே நடக்காத மாரி, இல்ல இந்த மாரி ஒரு எண்ணத்தையே ஒரு ஆண் மனசுல கிரியேட் ஆகாத மாரி ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அது 2மே கிடையாது. சரி, டோட்டலாவே இந்த விஷயத்த நம்ம எப்படி ஒரு ஆணுடைய மனசுல இருந்து எராடிகேட் பண்ண முடியும்? ஒரு ஆணுக்கு இந்த எண்ணமே தோணாம எப்படி பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரூட் காஸ்ட்ல இருந்தே நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. சோ கல்ச்சுரலாவே நம்ம பார்ப்போம். வேர்ல்டு வைடே கல்ச்சுரலாவே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்றது பெண்கள ஆண்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, ஒரு ஆணுக்கு யூஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா தான், ஒரு அப்ஜெக்டிஃபைடான ஒரு பெர்சனா நம்ம பெண்கள பார்க்கிறோம். சோ இது எந்த மதமா இருக்கட்டும், எந்த கலாச்சாரமா இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாவே நான் சொல்றேன் இந்த கலாச்சாரம் இருக்கு. அண்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஒரு பெண் என்பவள் ஆணுக்கு உதவியாகவும், அண்ட் ஆணுக்கு அவனுடைய தேவைக்கு வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெர்சனாவும் இருக்கிறவ தான் பெண். அதுதான் ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய டியூட்டின்ற மாரியான ஒரு கலாச்சாரம் தான் நம்மளுடைய கலாச்சாரம். சோ இந்த கலாச்சாரத்த உடைச்சு லா கிரியேட் பண்ணிட்டோம். முன்னாடி குழந்தை திருமணம் இருந்துச்சு. அண்ட் வந்து 2, 3 ஒய்ஃப் வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஒரு ஒரு ஆம்பள பண்ணா ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. பொண்ணு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும். பெண் அப்படி அப்படின்ற மாரி பலவிதமான கலாச்சாரம் இருந்துச்சு. இப்ப சட்டம் போட்டுரும். எல்லாத்துக்குமே நம்ம சட்ட ரீதியா வந்து அந்த விஷயத்த குழந்தை திருமணம் கிடையாது. நீ வந்து இஷ்டத்துக்குலாம் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எல்லாத்துக்கும் கேள்வி பலவிதமான சட்டங்கள கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, அதனுடைய ஃபாலோ வந்து இப்பயுமே அப்கிரேட்ல ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம புராணத்துல எழுதிட்டு இருந்தோம். இப்ப படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம ட்ரெடிஷனலி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். லா வைஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்ப லா வந்துட்டாலுமே இப்போ வரைக்குமே நம்மளுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல அந்த விஷயத்த தான் நம்ம வேற ஒரு விதமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளி நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உலக அளவிலேயே பெண்களுக்கு எதிரான பெண்களே ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் பெண். ஒரு பொருள் இப்படிதான் வந்து பெண்ணை பார்த்திருக்காங்க. ஆணுடைய உடைமையா தான் பெண்ணை பார்த்திருக்காங்க. இதுதான் உலக அளவான கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை சட்ட ரீதியா இப்ப நம்ம மாத்திட்டோம். ஆனா பை மைண்ட் செட்டா, பை மொராலிட்டியா நம்ம இன்னும் மாத்தவே இல்ல. சோ அத மாத்துறது மூலமா தான் இந்த எண்ணத்த ஒரு ஆணுடைய எண்ணத்துல இருந்து நம்மளால எராடிகேட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இங்க நம்ம ஒரு புது கல்ச்சர கிரியேட் பண்ணணும். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும், எப்படி எல்லாரும் ஒண்ணா வந்து இணைஞ்சு செயல்படணும்.
இப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ண ஒரு புது கல்ச்சரை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் நம்ம எடுக்கிறது மூலமா இப்படி ஒரு எண்ணமே ஆண்களுக்கு இங்க கிரியேட் ஆகாது. ஸோ நம்ம எல்லாருமே டெம்பரவரி ஸ்டாப்புக்கு என்னன்றதா எமோஷனலா பேசிக்கிட்டே இருக்கோம். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, என்ன இப்படி பண்றாங்க எமோஷனலா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு பர்மனண்டான சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும்ன்றதை பத்தி நம்ம பெருசா யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் வேற வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ரேஷனல் மெடிசனுடைய நோக்கம் ஜாதி, மதம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒன்னா ஹியூமனிட்டியோட டிராவல் பண்ணணும் அப்படின்றதான். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்களா நீங்களும் இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ணலாம். மகிழ்ச்சி.